கேபிள் டிவிக்கு காசு கட்டலைனாலும் ஒரு டிவி சேனல் மட்டும் ஃப்ரீயாக தெரிகிற கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் பொதிகை டிவி பார்க்குறத நம்மளும் சேர்ந்து பார்த்துருப்போம். 5ஆம் 6 படிக்கும் போதெல்லாம் ஒரு தினுசான ஆண்டனா இருக்கும், இந்த மாதிரி கம்பியாக வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியோவும் எடுக்கும், நம்ம டிவியில் மாட்டினா பொதிகை சேனலும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம வீட்டில் கேபிள் டிவி மாட்டிருப்போம், காசு கட்டல திடீர்னு கரண்ட் போச்சுன்னா கூட பொதிகை டிவி எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் தான் ஒளியும் ஒளியும் பார்ப்பாங்க, அப்புறம் நியூஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. 2015 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து டிடி ஃப்ரீ டிஷ்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் வச்சுருப்போம். அதுக்கு காசே கேட்டு தேவையில்லை. ஸோ ஒரு 115 150 சேனல் எடுத்துகிட்டு இருக்கோம். தமிழில் டிடி பொதிகை, அப்புறம் கலைஞர் டிவி, ஜீ தமிழ், சிரிப்பொலி, மக்கள் டிவி, இந்த மாதிரி ஒரு 4 சேனல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி போயிட்டு அந்த டிடி ஃப்ரீ டிஷ்ஷை போயிட்டு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பொதிகை சேனல் மட்டும்தான் இருக்குது. அதையும் டிடி தமிழ் மாட்டாங்க, பட் ஷோஸ் எதுவுமே மாறல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அது கூட வந்து அந்த ஜீ தமிழ், கலைஞர் டிவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டாக மாறிடுச்சு. 1993 இன்ன வரைக்கும் ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சேனலை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது.